அனைவருக்கும் வணக்கம். இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பர் அக்டோபர் 7க்கான நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு மெரினாவில் 72 விமானங்கள் சாகசம். ஏர்ஃபோர்ஸ் டே வந்து ஒவ்வொரு வருஷமும் 8 அக்டோபர் அன்றைக்கி வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ விமானப்படை வந்து ஆரம்பித்து 92 வருடங்கள் முடிவானது அனுசரிக்கக்கூடிய வகையில் வந்து விமான சாகச நிகழ்ச்சி வந்து சென்னையில் நடந்தது. ஓகே, ஸோ ரஃபேல், மிராஜ் 2000 உள்ளிட்ட விமானங்களை நிகழ்த்திய சாகசங்கள் பார்வையாளர்களுக்கு வந்தது. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து பார்வையிட்டதால் இந்த நிகழ்ச்சி வந்து லிம்கா சாதனை புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. லிம்கா சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அடுத்து பாருங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து அதுக்கான திறப்பு விழா வந்து இன்றைக்கி நடைபெறுது. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து சென்னையில் வந்து கத்தீட்ரல் சாலையில் கோபாலபுரம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 7th அக்டோபர் 2024 கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. ஓகேவா? சரி, அடுத்து முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம், அதாவது அமைச்சரவையில் மாற்றம் செஞ்சாங்க செப்டம்பர் 28. அதுக்கப்புறம் வந்து அமைச்சரவை கூட்டம் நடக்குது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிதாக அமைச்சர்களுக்கு அவங்களுக்கான கைடன்ஸ், அறிவுரைகள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனுடைய திட்டங்கள் பற்றி விவாதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறும். கொள்கைகளுக்கான ஒப்புதல் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும். ரைட். சரி, அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பார்த்துலையும் எவ்வளோ செலவில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 46 கோடி செலவில் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கத்தீட்ரல் சாலையில் 46 crore செலவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். உறுப்பு தானம் செய்தவனுடைய உடலுக்கு அரசு மரியாதை. ஏற்கனவே இந்த உடல் உறுப்பு தானம் செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடல் உறுப்பு தானத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இனி வந்து யாராவது உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்க அப்படின்னா உடல் உறுப்பு தானத்தின் மூலமாக என்ன கிடைக்கும்? நூற்றுக்கணக்கான நோயாளிகளுடைய வாழ்க்கும் நாட்டினுடைய முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா. உடல் உறுப்புகளை வந்து கொடுத்து பல உயிர்களை வந்து காப்பாற்றக்கூடிய அவங்களுடைய தியாகத்தை என்ன பண்ண போற்றக்கூடிய வகையில் உறுப்பு தானம் வழங்குவதனுடைய இறுதிச் சடங்குகளை அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, எப்போ சார் உடல் உறுப்பு தானம் செய்வர்களுக்கான இது வந்து கொடுக்குறாங்க? அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? எல்லாருமே வந்து பண்ணிட முடியாது. யார் யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ். உடல் உறுப்பு தானம் இது வந்து லாஸ்ட் இயர் 2023 அப்டேட் கொடுத்தாங்க. சரிங்களா? செப்டம்பரில் வந்து செப்டம்பர் 2020 ஏற்கனவே டேட் தெரிஞ்சு வந்து போடுங்க. உடல் உறுப்புகளை தானம், அதாவது நம்ம உடல் உறுப்பு தானம் செய்கிறோம் இல்லையா, இது உடல் உறுப்பு தானத்தை முறைப்படுத்துவதற்கான ஒரு சட்டம். சரிங்களா? அந்த திட்டம் எப்பொழுது வந்து அரசு தொடங்கியது அப்படின்னு கேட்கலாம். 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு உடல் உறுப்பு தான திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது உறுப்பு தானத்தை முறைப்படுத்துவதற்காக. சரியா? ஸோ இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் யாராச்சும் மூளைச்சாவு அடைந்து இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், சரியா, ஸோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்காக முன் வருது. அதாவது தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் முன்னுரிமை வரிசை அடிப்படையில் எந்தெந்த நோயாளிகளுக்கு என்ன உடல் உறுப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த பதிவு செய்த மருத்துவமனைகளுக்கு வழங்குவாங்க. அதுக்கான ஒரு அமைப்பு தான் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம். தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் வழியாக இந்த முன்னுரிமை வழியாக வந்து அந்த உடல் உறுப்புகள் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 2008 அதுக்கான ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ TransTN அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்க இல்லையா? இது எக்ஸாம்ஸில் கூட கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்டன். சரிங்களா? டிரான்ஸ்டன் வந்து இருக்குது. அதாவது 1994 ஆண்டு மனித உறுப்புகள் மாற்று சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டுச்சு. 1994 உடல் உறுப்புகள் மனித உறுப்பு மாற்று சட்டம் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1995 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டார்ட் பண்ண ஒரு மாநிலம், முதல் மாநிலம் அப்படின்னு ஒரு சரியா தமிழ்நாடு ஒன்று. ஸ்டார்ட் பண்ண மாநிலங்கள்லையும் தமிழ்நாடும் ஒன்று. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. 2008 அப்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி வந்து இந்த பிண மாற்று அறுவை சிகிச்சை திட்டம், சரிங்களா, இது கடாவர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிண மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் தொடங்குது. அதாவது சடல மாற்று திட்டம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய தலைமையில் சடல மாற்று திட்டம் மே 2015 அரசு சங்கமாக மாற்றப்பட்டு தமிழ்நாடு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா
பிண மாற்று அறுவை சிகிச்சை திட்டம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2015 வந்து தமிழ்நாடு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையமாக வந்து இதுக்கு மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து யார் இருப்பாங்க, இந்த டிரான்ஸ்டன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதில் வந்து தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் முதல்வர் தான். அதுக்கப்புறம் உறுப்பினர் வந்து நிதியமைச்சர் இருப்பாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் இருப்பாங்க. ஸோ இன்னும் சில பேர்லாம் வந்து இருப்பாங்க. சரிங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரியா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிரான்ஸ்டன் தமிழ்நாடு மாற்று ஆணையம். சரியா, பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இது வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரியா, 2008 அந்த மூளை இறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறத கட்டாயமாக்கியிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. சரியா, அதனால் வந்து இறந்தவர்களுடைய உறுப்பு தானம் செய்வதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் உடல் உயிரோடு இருக்கும்போது செய்கிறது ஒன்று, இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உறுப்புகளை தானம் செய்வதற்கான ஒரு திட்டம் 2008 வந்துச்சு. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரியா, சரி, வேறு என்ன? ஸோ இந்த மாதிரி வந்து அரசு வந்து மரியாதை செலுத்துறது 2023 ஸ்கீம்ஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான நியூஸ் வந்து பார்க்கலாம். ஏழை மாணவர்கள் கல்வி தடைபடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது உத்தரப்பிரதேச மாநில சேர்ந்த ஏழை தலித் மாணவர்களுடைய உயர்கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக தனது சிறப்பு அதிகாரத்தை வந்து உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியிருக்குதாமா. ஸோ அந்த மாணவர் 18 வயசு மாணவர் பொறியியல் நுழைவுத் தேர்வு வந்து எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, ஜெய் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து அட்மிஷனுக்காக வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் அமௌண்ட்டையும் சேர்த்திருக்காங்க. லேட் ஆகிடுச்சுனால கட்ட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பட்டியல் சாதனையருக்கான தேசிய ஆணையத்திடம் வந்து கேட்குறாங்க. அப்பயும் வந்து எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜார்க்கண்ட் மாநில சட்ட சேவைகள் மையம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அணுகிறாங்க. ஜார்க்கண்ட் மாநில சட்ட சேவைகள் மையம். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நல்சான்னு ஒன்று இருக்குது, சட்ட சேவைகள் மையம், NALSA நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நவம்பர் 9, 1995 உருவாக்கப்பட்டது. சேவை அதிகாரிகள் சட்டம் வந்து 1987 அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இது. சரியா, ஓகே. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நீங்கள் போயிட்டு இந்த எக்ஸாம் நடத்துறது வந்து சென்னை IIT, அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தை கேளுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு போய் செல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 3 அமர்வு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்து அட்மிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரப்பிரதேச மாநில அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு, நாங்கள் அவருக்கான செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 142. சரிங்களா, ஆர்டிக்கல் 142 பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 142 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிக்கல் 142 அடிக்கடி வந்து உச்சநீதிமன்றம் தனக்கே உரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. 142வது பிரிவின் படி தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. அதுல்குமார் திறமையான மாணவர், கல்வி வேண்டி உச்சநீதிமன்றத்திற்கு வரும் எந்த ஒரு குழந்தையும் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த பேரறிவாளரான உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்களுக்கான இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம், ஸோ ஆர்டிக்கல் 142 இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்களை தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஆர்டிக்கல் 142 அதாவது முழுமையான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஸோ அது செய்கிறது மூலமாக அவர்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான முழுமையான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் 142 சொல்லுது. ரைட்டா, சிறப்பு அதிகாரம். ரைட்டு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, ஓகே,
முதல் வீரர் லக்னோவில் நடைபெற்ற ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ராஞ்சி கோப்பை சாம்பியனான மும்பை அணிக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கும் இடையிலான போட்டியில் மும்பை சர்ஃபராஸ் கான் 222 ரன்கள் எடுத்தார். ஈரானி கோப்பை வரலாற்றில் மும்பை அணி வீரர் ஒருவர் 2000 ரன்களை கடப்பது இதுவே முதல் முறை. ஒன்று. அடுத்து 5 மொழிகள் செம்மொழிகள். ஸோ ஏற்கனவே தமிழ், அடுத்து வந்து சமஸ்கிருதம், அடுத்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா, இதெல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 மொழிகள் வந்து இருக்கா, 6 லாங்குவேஜஸ் இருக்குது. இது கூடவே இப்போ வந்து மறுபடியும் கூடுதலாக 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஆச்சு? 11 மொழிகள் வந்து இப்போ செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்காது. என்னென்ன மொழிகள்? மராத்தி ஒன்று, சரியா. அடுத்து பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, வங்கமொழி, இந்த 5 மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியம். அடுத்து முதல் பெண் பாருங்கள். அக்டோபர் 1ஆம் தேதி அன்று ஆயுதப்படை மருத்துவ சேவைகள் பிரிவின் 46வது தலைமை இயக்குநராக அறுவை சிகிச்சை நிபுணரான வைஸ் அட்மிரல் ஆர்த்தி சரீன் பொறுப்பேற்றார். இந்த உயர் பதவி வகிக்கக்கூடிய முதல் பெண் அதிகாரி இவர் தான். இப்போ இந்த முதல் பெண், இவங்க பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆர்த்தி சரீன் இல்லை, அதாவது இந்த ஆயுதப்படை மருத்துவ சேவைகள் பிரிவினுடைய முதல் பெண் நிபுணராக தலைமை இயக்குநராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அவங்க பெயர் ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேபாளத்தில் வெள்ளம். ஸோ 180 பேர் மட்டும் இறந்துருக்காங்க. நேபாளத்தினுடைய தலைநகர் வந்து என்னது? காத்மண்டு. ரைட். அடுத்து ஒரு ஆர்டிக்கல் டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்களா, மோசடியிலேருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைன் டிஜிட்டல் மோசடி அரெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா cybercrime.gov அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்குது. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1930. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1930. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விசாரணை அமைப்புகளாக இருக்கக்கூடியது நாங்கள் வந்து இங்கேருந்து கால் பண்ணுறோம், சிபிஐலேருந்து கால் பண்ணுறோம், அதுலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க இல்லையா. இந்த மாதிரி விசாரணை அமைப்புகள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ எந்த ஒரு நபரும் அவருடைய வந்து வீடியோ அழைப்பை ஏற்கும்படியோ அழைப்பை துண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துட்டு நகரக்கூடாது, மைக்ரோஃபோன் ஆன் பண்ணியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டுறாங்க. சரியா. ஸோ கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடி வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சு மிரட்டுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பி வந்து பயப்பட வேண்டாம். ஸோ எந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்தவித சட்டமும் கிடையாது, இடமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 100வது ஆண்டு தொடக்க கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண அதே டைம் பீரியட் தான் ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1925 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய 100வது ஆண்டு தொடக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ண அவங்க பெயர்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். எமிஸ் செயலியில் எமிஸ் செயலியில் தகவல்கள் பதிய 1800 பேர் நியமனம் செஞ்சுருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஸோ எமிஸ் செயலி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன, ஓகே, எமிஸ் செயலி வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மாணவிகளுடைய அடிப்படையான தகவல்களை கொண்டிருக்கக்கூடியதான் இஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எக்ஸ்பென்ஷன் கூட கேட்கலாம். சரிங்களா. ஸோ எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து எம்எஸ். சரிங்களா. இஎம்ஐஎஸ் மாணவர்களுடைய அடிப்படையான விவரங்களை கொண்டிருக்கக்கூடிய எமிஸ் டேட்டா. சரியா. ஸோ எமிஸ் பள்ளி மாணவிகளுடைய தகவல்களை வந்து இந்த கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பின் மூலமாக ஆன்லைனில் பள்ளி கல்வித்துறை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஒரு மாணவருடைய பிறந்த தேதி, வகுப்பு, மதிப்பெண், சான்றிதழ், பெற்றோருடைய தொலைபேசி எண், அவங்க என்ன அளவுக்கு படிச்சிருக்காங்க, அதனுடைய மதிப்பீடுகள், இது எல்லா தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரியா. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 பேர் நியமனம் செஞ்சிருக்கிறதா ஒரு நியூஸ். சரியா. ஓகே. அடுத்து மத்திய பிரதேசம் போபாலில் தொழிற்சாலையில் தயாரித்த 1800 கோடி போதைப்பொருள். அந்த போதைப்பொருள் பேர் என்ன? மெபிடிரோன். சரியா. மெபிடிரோன் அப்படிங்கிறது அந்த போதைப் பொருளோட நேம். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இயற்கை எரிவாயுடன் பசுமை ஹைட்ரஜன் கலக்கக்கூடிய திட்டம். இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அதானி குழுமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதானி டோட்டல் கேஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அது இயற்கை எரிவாயுடன் பசுமை ஹைட்ரஜனை கலக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வீடுகளுக்கு மற்றும் வணிக பயன்பாடுகளுக்கு குழாய் மூலமாக விநியோகம் செய்யப்படக்கூடிய சமையல் எரிவாயுவில் 2.2லிருந்து 2.3% அளவில் பசுமை ஹைட்ரஜன் கலந்து வருகிறது. படிப்படியாக இதை வந்து 8% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பசுமை ஹைட்ரஜன் கலக்கப்படுவதால் இயற்கை எரிவாயுனுடைய செயல்திறன் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். இப்போ என்ன கொஸ்டினாக கேட்பாங்க, இயற்கை எரிவாயுடன் பசுமை ஹைட்ரஜன் கலக்கும் திட்டம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க? அதானி குழுமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க? அகமதாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஸோ இதுதான். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான நியூஸ் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் இது தான். ஸோ நீங்கள் தினமணி வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான தகவலையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே, வீடியோ பர்சன் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.